ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் பக்கோடா. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டைக்கோஸ் பக்கோடா செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. ஒரு சின்ன முட்டைக்கோஸ் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக வந்துட்டு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான், சேர்த்துனா இல்லைன்னா விட்டுடலாம். மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் எடுத்துக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரகத்தூளுக்கு பதிலாக வந்துட்டு சீரகம் எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி மிளகாய் தூளும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. காரத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் மட்டும் தான் காரத்துக்காக போட போகிறோம், அதனால் உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு. கடலை மாவு வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்து 1/4 கப்பு. கருவேப்பிலை கொத்தமல்லி தலை கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தலை சேர்த்திக்கிறேன். கடலை மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு, உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க, சொல்ல மறந்துட்டேன். இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இதை வந்து நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து ஒரே மாவாக கரைக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இதை விட வாட்டரியாக கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பக்கோடா பிடிக்க வராது. நீங்கள் வந்து இதை வந்து போண்டா மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி போண்டா மாதிரி போடலாங்க. நான் வந்து இன்றைக்கி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்த முட்டைக்கோஸுக்கு வந்துட்டு கடலை மாவு பத்தலைன்னா நீங்கள் கடலை மாவோ அரிசி மாவோ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த இதை வந்துட்டு இப்படி இந்த மாதிரி சும்மா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும் உள்ளெல்லாம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு இல்லை சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.